பீச்சில் வந்து அண்ணா நினைவிடம் இந்த அண்ணா நினைவிடம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆளுங்க யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அண்ணா நினைவிடம் இருந்தது. அதுக்கப்புறம் அதே இடத்துல அதுக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து கலைஞர் நினைவிடம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு நான் கலைஞர் நினைவிடம் காமிச்சிட்டேன். இப்போ வந்து அண்ணா நினைவிடம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா இது நல்லா புரியும். இங்கே நம்ம சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. இப்போ சுற்றுலாத்தலம்னு பார்த்தோம்னா இங்கேயே ஃபஸ்ட்டு அண்ணா அண்ணா நினைவிடம் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலவே கலைஞர் நினைவிடம் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் நினைவிடம் இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஜெயலலிதா நினைவிடம். இந்த பீச்சுக்கு போனோம்னா பீச்சுக்கு போகிற எல்லாருமே இந்த நினைவிடம் பார்த்துட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த நினைவிடம். இந்த 4 இடமே எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆளுங்களும் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களோ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கெல்லாம் தெரியாது இது நினைவிடங்கள் எல்லாமே. அவங்களுக்கு 4 இருக்குன்னு தெரியாது. தெரியாதவங்கள கூட போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் அதுக்காக தான் ஒர்க்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோக்கு அப்லோடு பண்ணிக்கிறேன். அப்லோடு நல்லா பண்ணி வச்சுருக்கிறேன். அப்லோட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்குது. நல்ல வீடியோவில் அப்லோடு எடுத்து போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? இன்னும் பார்க்குறதுங்களா? அது அண்ணா நினைவிடம் இது. அது பின்னாடி தான் இதுலேருந்து அது பின்னாடி தான் கலைஞர் நினைவிடம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அண்ணா நினைவிடம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அண்ணா நினைவிடம் தானே இருந்தது. அதனால அது அப்படியே இருக்குது. அது தள்ளி கொஞ்சோண்டு இதுக்கு எல்லாமே ஜாயின் மாதிரி தான் வச்சுருக்காங்க. கலைஞர் நினைவிடம் கூட போனீங்கன்னா பார்க்கலாம். 2 பார்த்துட்டு போகலாம். இதில் உங்களுக்கு ஸ்லோகம் கூட போட்டிருக்காங்க. அது படிக்கலாம். இதே மாதிரி தான் கலைஞர் நினைவிடம் கூட இந்த ஸ்லோகம் ஒன்று போட்டிருப்பாங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அப்படின்னா நல்லா எது இருந்தாலும் எந்த கஷ்டம் பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் கூட தெரியும் உங்களுக்கு. படிக்கலாம். தமிழ் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்லோகம் படிக்கலாம். இதே மாதிரி தான் அங்கேயும் நினைவிடத்தில் எழுதியிருப்பாங்க. கலைஞருக்கு அந்த ஸ்லோகம் இருக்கும். பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை. கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே போய் பாருங்கள். பார்த்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா